நம்பர் 1, மாவு ஜலிக்கிறப்ப கீழே வந்து மாவு சிந்திடும். நம்ம என்ன தான் கரெக்டாக தட்டுக்கு நேராக வச்சு ஜலிச்சா கூட கீழே சிந்தும். ஒரு டம்ளரில் மாவு எடுத்து போட்டுக்கோங்க. நான் ஜலிக்கிற மாதிரி நீங்கள் ஜலிச்சு பாருங்கள். மாவு ஒன்று கூட கீழே சிந்தாது. ஜலிக்கவும் ஈஸியாக இருக்கும், கீழவும் சிந்தாது. சின்ன தட்டில் வச்சு கூட நீங்கள் ஜலிச்சிக்கலாம். நம்பர் 2, கையில் வந்து வளையல் போடுறப்ப இப்போ குட்டி வளையலாக இருக்குன்னா கையில் அப்படியே போட முடியாது. சோப்பு எதுனா போட்டால் தான் போட முடியும். சோப்பு இல்லை, நம்ம எங்கேயாவது வெளியில் இருக்கோம், ஆனால் அந்த டைமில் வளையல் போடணுன்னா கவர் இருந்தால் மட்டும் போதும். கவர் எடுத்து கையில் நல்லா சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு அந்த வளையல் அப்படியே போட்டுக்கலாம். ஈஸியாக உள்ளே போயிடும். அதே போல் கழட்டுறப்பையும் கவரை மாட்டிகிட்டே கழட்டலாம். கீழே வந்து கவர்லாம் இருக்குன்னா அதை வந்து அப்படியே தூக்கி போட்டுறாதீங்க. நானுமே குப்பையில் தான் போடுவேன், ஆனால் இப்போலாம் போடுறதில்ல. ஏன்னா எதனா ஒரு காய் வைக்கணும் ஃப்ரிட்ஜில் அப்படின்னா அந்த நேரத்துக்கு தான் கவர் எங்கன்னா இருக்கான்னு சொல்லிட்டு தடவுவோம். நம்ம அதே இந்த கவரை தூக்கி போடாமல் அப்படியே மடித்து வச்சோன்னா காய் போடலாம், காய் வைக்க இல்லை எதனா கொட்டி வைக்கணுன்னாலும் யூஸ் ஆகும்.